அருள்மழை பொழியும் ஆடி மாதம் அம்பிகையின் வழிபாட்டை சிறப்பாக கொண்டாடும் மாதங்களில் ஆடியும் ஒன்று. இந்த மாதம் அம்பாளுக்கு மட்டுமல்லாது சிவபெருமானின் வழிபாடு, நாராயணனின் வழிபாடு, முருக வழிபாடு என அனைத்து விதமான தெய்வங்களின் அருளையும் மழை என பொழிய செய்யும் மாதம் ஆடி. தேவர்களுக்கு மாலை பொழுது வழிபாட்டு நேரமாக உள்ள காலம் இது. இதை கர்க்கடக மாதம் என்பார்கள். கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம். காலத்தோடு ஒப்பிட்டு விழா நடத்துவது, வழிபாடு செய்வது என்பது நம் முன்னோர்கள் வகுத்த நியதி. ஆடி மாதத்தில் விவசாயிகள் தங்களது வேலைகளை மிகவும் வேகமாக துவங்குவார்கள். காற்று இதமாக வீச லேசான மழை சாரலோடு இறைவனின் அருள்மலையில் நனையும் காலமாக அமையும். இந்த ஆடி மாதம் பலருக்கு பண்டிகை மாதமே. ஒரு காலத்தில் மக்கள் ஆடி மாதத்தில்தான் புது துணிகள் எடுத்து ஊர் திருவிழாவினை தங்களது உற்றார் உறவு நட்பு சுற்றத்தினரோடு கொண்டாடி மகிழ்ந்தனர். இன்று சில பழக்கங்கள் மாறி போனாலும் இறை வழிபாட்டின் தன்மை மட்டும் மாறாமல் நிலைத்து நிற்கின்றது. காலம் காலமாக பொங்கல் வைத்தல், கூழ் வார்த்தல், தீமிதி திருவிழா, பால்குடம் இது போன்ற விழாக்களை இன்றளவும் நாம் கொண்டாடும் மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்துள்ளது. இந்த மாதத்தில் வரும் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு, பௌர்ணமி, அமாவாசை, பூரம், தபசு, கிருத்திகை, ஆடி 18, வரலட்சுமி விரதம் என அளவில்லா பண்டிகைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். உலகை காக்கும் அன்னை பராசக்தி, மாரியம்மன், மகாகாளி, ரேணுகா, பரமேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, அங்காள பரமேஸ்வரி என பல திருக்கோலங்களில் நமக்கு காட்சி தந்து நம்மை ஆட்கொள்ளும் அன்னையாக அருளாட்சி செய்து வருகிறாள். ஆடி மாதத்தில் வரும் முக்கிய பண்டிகைகளை பார்ப்போம். அம்பாளின் சர்வ சக்திகளையும் தரும் ஓர் உன்னத நாள். இந்த நாளில் விரதமிருந்து அம்பிகையை வழிபட்டால் சர்வ மங்களமும் உண்டாகும். வெள்ளிக்கிழமை அம்பிகையின் வழிபாட்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். அன்னை பராசக்தியை துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என மூவரின் ரூபமாக வெள்ளிக்கிழமை என்று வழிபாடு செய்யும் போது முப்பெரும் தேவியர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். பலரும் அவதிப்படும் ஓர் தோஷம் செவ்வாய் தோஷம். இதனால் திருமண தடை, காரிய தடை மற்றும் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள், குழந்தையின்மை என பல பல பிரச்சனைகளால் துன்பப்படுகிறோம். இதிலிருந்து விடுபட அம்பாள் வழிபாட்டோடு முருக வழிபாடும் இணையும் நாள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதை செய்ய சிறந்த நாள் ஆடி ஞாயிறு. எனவேதான் இந்த நாளில் கூழ் காய்ச்சி வந்தார்கள். ஆடியில் சூடு குறைய உடல் குளிர உதவும் தானியம் கேழ்வரகு. அதை ஒரு காலத்தில் தர்மமாக செய்தார்கள். திருமண வரம், குழந்தை வரம் தரும் நாள். அனைத்து அம்பாள் கோயில்களிலும் பால்குடம், பூச்சொரிதல், திருமணம், வளைகாப்பு, ஊஞ்சல் என கன்னியர்களும் மங்கையர்களும் கொண்டாடி பலன் பெறும் நாள். மனிதர்களை தவம் செய்யுங்கள். உங்கள் குறிக்கோளை அடைய தேவையற்ற செயல்களை விட்டு தேவையான ஒழுக்கத்தை கடைபிடித்து தவம் செய்தால் நினைத்தது நடக்கும் என்ற கோட்பாட்டை அம்பாளே தானே தவம் செய்து நிரூபித்த நாளே ஆடித்தபசு. அவளின் தவத்தை போற்ற சங்கரனும் நாராயணரும் இணைந்து சங்கர நாராயணராக காட்சி தந்த நாளே ஆடித்தபசு. முன்னோர்களை மதித்த தாய் தந்தையர்கள் வாழும் காலத்தில் அவர்களை மதித்து பேணி பாதுகாத்து அவர்களின் வாழ்க்கைக்கு பிறகும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அவர்களை போற்றி வணங்கும் வழக்கத்தை அமாவாசை என்ற நாளில் செய்தார்கள் நமது முன்னோர்கள். மாதந்தோறும் வரும் அமாவாசையை விட சில முக்கியமான மாதங்களில் வரும் அமாவாசை தனி சக்தி உண்டு. அதில் ஒன்றே இந்த ஆடி அமாவாசை ஆகும். பௌர்ணமி நாள் எப்படி முழுமை பெற்ற நாளாக விளங்குகின்றதோ அப்படி ஒரு மனிதன் முழுமை பெற ஞானம் அவசியமானது. அந்த ஞானத்தை நமக்கு உபதேசித்து நம்மை நல்வழிப்படுத்துபவர் எவரோ அவரே நமக்கு ஞான குரு ஆவார். குரு என்பவர் இறைவனுக்கு சமமானவர். அந்த குருவின் அடிசுவட்டை சிறிதும் மாறாமல் அப்படியே பின்பற்றுவது மாணவனின் தலையாய கடமை. யார் நமக்கு குரு? அப்படி ஒருவர் எங்களுக்கு இல்லையே என நீங்கள் யோசிக்கலாம். யார் நம் வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்தவும் நமது ஆன்மாவிற்கான பயணத்தை செவ்வனே நடத்தவும் வழிகாட்டுகிறாரோ அவரே நம் குரு. சிலருக்கு உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கற்று தந்திருப்பார்கள். அந்த நபரும் நமக்கு குருவே. பள்ளி, கல்லூரி மற்றும் பல கலைகளை பயிற்றுவிக்கும் ஆசான்களும் நமக்கு குருவே. அவர்கள் அனைவரையும் வணங்க வேண்டிய நாள் குரு பூர்ணிமா. இந்நாளில் ஹயக்ரீவர் வழிபாடும் சிறப்புக்குரியது. நதிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஓர் உன்னதமான நாள். காவிரி தாயை கொண்டாடி மகிழும் புனிதமான நாள். பெண்கள் மங்கள நாள் மாற்றி பொங்கி வரும் புது புனலாம். காவிரி தாயிடம் உன் போல் என் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கி கரைபுரள வேண்டுமென பிரார்த்தனை செய்யும் நாள். இந்நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உயரும் பெருக்கும் ஏற்படும் என்பதே ஆடி 18 சிறப்பு. நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுளை வழிபாடு செய்யும் சிறப்பான நாள் இது. அம்பிகையின் அருள் பாலகனாக விளங்கும் முருகப்பெருமான் நமக்கு அருளை வாரி வழங்கும் நாள். 6 குழந்தையாக 1008 இதழ் அடுக்கு தாமரையில் அவதரித்த குமரனை எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களை போற்றும் வண்ணமாக முருகனை வழிபடும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு பெற்று விளங்குகிறது. ஞான வேலை சக்தி வேலாக மாற்றி முருகன் கையில் அதை வெற்றி வேலாக தந்தாள் அம்பிகை. அந்த அம்பிகை கூறிய மாதத்தில் வேலவனை வணங்க வெற்றி நிச்சயம். ஆண்டுதோறும் பல விரத நாட்கள் நமக்கு உண்டு.
அதில் பெண்கள் தனது பரம்பரை வழக்கத்தை கடைபிடித்து விரதம் இருந்து கணவரின் நலனுக்காகவும் குடும்பத்தின் செழிப்புக்காகவும் அன்னை மகாலட்சுமிக்கு நோன்பு நோற்று வணங்கும் நாள். பெண்கள் ஒன்றாக கூடி மகிழ்ந்து இறை வழிபாடு செய்து அம்பிகையின் அருளை பெறும் இந்த நாளில் அஷ்டலட்சுமிகளும் வரலட்சுமியாக நம் இல்லம் வந்து நமக்கு வரம் தருவாள். இப்படி ஆடி மாதத்தில் வரும் எல்லா நாட்களும் ஒரு சிறப்பு பெற்ற நாளாகவே உள்ளது. மாதம் முழுவதும் நம்மால் இப்படி கொண்டாட முடியுமா என்பது சிலருக்கு கேள்வியாக இருக்கலாம். இதில் அவரவருக்கு எந்த நாள் ஏற்றதாகவும் வழக்கத்தில் உள்ளதாகவும் உள்ளதோ அதை கடைபிடித்து அன்னையின் அருளை பெறலாம். உயிர்களுக்கு அளவற்ற கருணையை மழையென பொழியும் கருணாம்பிகை ஆதிசக்தி அன்னையை அன்போடு வழிபடுவோம். அன்னையின் அருள் மழையில் நனைந்து செழிப்போடு வாழ்வோம்.